ஹலோ வணக்கமுங்க. இன்னைக்கு அவசரமாக ஒரு ஆந்திரா கார சட்னி பார்த்துடலாமா? சுட சுட தோசைக்கு செய்யலான் இருக்கேன். வாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாங்க. தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய மலை வெங்காயமும் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 6 வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாவும் இருந்தது, அதுவும் ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் காம்பு நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் வேண்டாங்க. இந்த 3 பொருளே போதும். ஆந்திரா கார சட்னி அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்களா? நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா இருக்கிற எண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கார சட்னி எடுத்து ஊற்றிக்கலாங்க. கையில் தெரிச்சிரு போது பார்த்துங்க, கொஞ்சம் தெரிக்கும். மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிக்கலாங்க. நான் தண்ணியெல்லாம் ஒன்றுமே விடலைங்க. இருக்கிறதையே அப்படியே மிக்சிலேருந்து எடுத்து போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா வெல்லம்ங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டி போட்டிங்கன்னா போதும். நல்லா கொதிக்கிட்டுங்க. பச்சை வாசம் போகணும். மெயினாக பச்சை வாசம் போகணுங்க. அட்டகாசமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட தோசை ஊற்றியாச்சு. கார சட்னிங்க ஆந்திராவில் இதாங்க ஸ்பெஷலாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.